Hi friends, welcome to Movie List. நான் உங்கள் ரஞ்சித் தமிழா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் டைம் ஃபோர்ஸோட எபிசோட் 7 அதோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி எபிசோட் 6 வரைக்கும் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல இருக்க ஐகான் பட்டன்ல இருந்து லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த எபிசோட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஹார்பர்ல ராபிட் கான் மாஸ்டர் கூட ரேஞ்சர்ஸ் வந்து ஃபைட் பண்றாங்க. இந்த சண்டையை நதிரா வந்து மறைஞ்சிருந்து ஓரமா வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க. ரேஞ்சர்ஸ் இந்த பக்கம் அந்த மாஸ்டர் கிட்ட வந்து அடி வாங்கின்னு இருக்காங்க. அப்போ ட்ரிப் வந்து ஆக்ரோஷமா அந்த மாஸ்டர் கூட வந்து ஃபைட் பண்றாரு. தனியா தன்னுடைய ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் வந்து அட்டாக் பண்றாரு. அதுல அந்த மாஸ்டர் வந்து பயங்கரமா அடி வாங்குது. ட்ரிப் அந்த மாஸ்டர் வந்து அழிச்சிட்டாருன்னு சொல்லி நினைப்பாரு. ஆனா அந்த மாஸ்டர் வந்து திருப்பி வந்து அதோட அந்த டிஎன்ஏ சீல பிரிச்சு ஜெயிண்டா வந்து மாறிடும். ட்ரிப் உதவிக்கு சர்க்கியூட்டை கூப்பிட்டு மெகாஜோட வர சொல்லி சொல்லுவாரு. சர்க்கியூட்டும் ஃபியூச்சர்ல இருந்து மெகாஜோட வந்து வர வைக்கும். இது எல்லாத்தையும் ஓரமா நதிரா இருந்து வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்க. இந்த சர்க்கியூட்டை வந்து ஏதாவது பண்ணும் சொல்லி அவங்க நினைச்சுன்னு இருப்பாங்க. இந்த பக்கம் ரேஞ்சர்ஸ் ஜோட்ஸை வந்து மெகாஜோட கன்வெர்ட் பண்ணி அந்த மாஸ்டர் கூட வந்து ஃபைட் பண்ணின்னு இருப்பாங்க. அப்ப சர்க்கியூட் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கும். நதிரா சர்க்கியூட் பின்னாடி நின்று அதை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. சர்க்கியூட் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். ரெட் ரேஞ்சர் டைம் சேபரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் வந்து ஒரேடியா அழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இன்ட்ரோ வந்து ஆரம்பிக்குது. கிளாக் டவர்ல ட்ரிப் வந்து சர்க்கியூட்டுக்கு ஜெனரல் சர்வீஸ் வந்து பண்ணின்னு இருப்பாரு. இன்னொரு பக்கம் வெஸ்ஸும் லூக்கஸும் வந்து கார்ட் கேம் வந்து விளையாடுன்னு இருப்பாங்க. அப்போ லூக்கஸ் கிட்ட 4 கிங் வந்து இருக்கும். அதனால அவர் கிட்ட இருக்கிற மொத்த மணியுமே வந்து பெட் கட்டுவாரு. இத பார்த்த உடனே வெஸ் வந்து லூக்கஸ் வந்து பிளஃப் பண்றான்னு சொல்லி தான் கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையுமே வந்து பெட்டா கட்டுவாரு. அப்போ ட்ரிப் வந்து தன் விஷன் மூலமா லூக்கஸ் கிட்ட 4 கிங் வந்து இருக்கிறத வந்து சொல்லிடுவாரு. இதை கேட்டோன்னே வெஸ் வந்து அந்த பெட்ல இருந்து பின் வாங்கிடுவாரு. இதனால டென்ஷனான லூக்கஸ் வந்து ட்ரிப் கிட்ட போய் லூக்கஸ் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் மைண்ட் ரீடிங் பத்தின்னு சொல்லி கேட்பாரு. பதிலுக்கு ட்ரிப் அது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல்னு சொல்லி சொல்லுவாரு. பதிலுக்கு லூக்கஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு தன் பாக்கெட்ல இருந்து ஒரு டேப் எடுத்து ட்ரிப்போட நெத்தில வந்து ஒட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஜெம்மோட பவரை யூஸ் பண்ணி யாரோட மைண்டையும் நீ ரீட் பண்ண கூடாதுன்னு சொல்லி கட்டளையா சொல்லிட்டு போயிடுவாரு. இதை கேட்டோன்னே ட்ரிப் வந்து சோகமாயிடுவாரு. அவரு சர்க்கியூட்டோட மொத்த பார்ட்ஸையும் திருப்பி அசம்பிள் பண்ணிட்டு சர்க்கியூட் கிட்ட நம்ம ஒரு வாக் போலாமான்னு சொல்லி சர்க்கியூட் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. இந்த பக்கம் ரான்சிக்கோட ஹெட் குவார்டர்ஸ்ல நதிரா வேகமா வந்து ஒவ்வொரு மியூட்டன் பாக்ஸா திறந்து பார்த்து க்ளோஸ் பண்ணின்னு இருப்பாங்க. அப்புறம் பிராக்ஸ் கிட்ட மெடிகான் மான்ஸ்டர் எந்த பாக்ஸ்ல வந்து இருக்காங்க சொல்லி கேட்பாங்க. பதிலுக்கு பிராக்ஸ் தன்னோட சைக்ளோபாட்ஸ் கிட்ட சேம்பர் 2B ல அந்த மான்ஸ்டர் வந்து இருக்கு, அதை ஓபன் பண்ண சொல்லிட்டு பிராக்ஸ் வந்து நதிரா கிட்ட அந்த டாக்டரா வேணும்னு சொல்லி கேட்பாரு. அது மட்டும் இல்லாம நதிரா கிட்ட மெடிகான் வந்து ஒரு போலி டாக்டர்னு சொல்லி சொல்லுவாரு. பதிலுக்கு நதிரா எனக்கு அதான் வேணும்னு சொல்லிட்டு கிரையோஜெனிக் சேம்பர்ல வச்சு அந்த மான்ஸ்டர் வந்து பெருசு பண்ணிடுவாங்க. கரெக்டா அந்த டைம்ல ரான்சிக்கும் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அந்த மான்ஸ்டர் சேம்பர் விட்டு வெளியே வந்த உடனே யார் என்னோட பேஷண்ட் சொல்லி கேட்க நதிரா அந்த மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் வந்து இருக்காங்க, இப்ப நமக்கு பேஷண்ட் தான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்கம் ட்ரிப் நடந்து வந்து இருப்பாரு. அப்ப ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹாட் வாங்குறதுக்காக அந்த கியூல வந்து நிப்பாரு. அப்போ ட்ரிப் சர்க்கியூட் கிட்ட லூக்கஸ் வந்து என் மேல ரொம்பவே கோவமா வந்து இருக்கான்னு சொல்லி சொல்லுவாரு. பதிலுக்கு சர்க்கியூட் ஒரு சில்லி கார்ட் கேமுக்காக வந்து ஃபில் பண்ணி இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சவுண்ட் கேட்டோன்னு மத்தவங்க எல்லாம் திரும்பி பாத்துருவாங்க. ட்ரிப்பும் சிரிச்சபடி எதுவும் நடக்காத மாதிரி நிப்பாரு. கரெக்டா அந்த டைம்ல ஒருத்தவங்க அலறி அடிச்சு ஓடி வந்து இருப்பாங்க. அவங்க பின்னாடி சைக்ளோபாட்ஸ் வந்து துரத்தின்னு வரும். இதை பார்த்தோன்னே ட்ரிப் வந்து பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டி எடுத்து அந்த சைக்ளோபாட்ஸ் மேல போட்டு அந்த சைக்ளோபாட்ஸ் கூட சண்டை போடுவாரு. அங்க இருக்கிற எல்லா சைக்ளோபாட்ஸையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த பொண்ணு தன்னோட ஃபேஸ் மாஸ்கையும் கேப்பையும் கழட்டி காட்டின உடனே ட்ரிப் அதை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நதிரா தான். ட்ரிப் அங்க இருந்து கிளம்ப பாப்பாரு. நதிரா ட்ரிப் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் இங்க உன் கூட ஃபைட் பண்றதுக்கு வரல, நான் ஒருபோதும் உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே சர்க்கியூட் வந்து இது வந்து நல்லதுக்கு இல்ல ட்ரிப், இவ ஏதோ ஒன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கா, இதுக்கு முன்னாடி இவ இதே மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லி சர்க்கியூட் வந்து சொல்லும். ட்ரிப் வந்து திங்க் பண்ணுவாரு. அந்த டைம்ல நதிரா ட்ரிப் கிட்ட எனக்கு தெரியும் நான் நிறைய கெட்ட விஷயம் வந்து பண்ணிருக்கேன்னு சொல்லி, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அப்பா தான், அவர் சொல்லி தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன், அவரோட பிடியில தான் இத்தனை நாளுமே வந்து நான் இருந்தேன், ஆனா நான் இப்ப வந்து எஸ்கேப் ஆயிட்டேன், எனக்கு இப்ப உன்னோட உதவி வேணும்னு சொல்லி கெஞ்சி கேட்பாங்க. அப்ப சர்க்கியூட் இவளை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி சொல்லும். ட்ரிப் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போவாரு. நதிரா ஹாட் டாக சாப்பிட்டுட்டு இதெல்லாம் மனுஷங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு சொல்லி சகிச்சு பேசின்னு இருப்பாங்க. ட்ரிப் அந்த பக்கம் நதிராக்காக ஜூஸ் வாங்க போயிருப்பாரு. ஜூஸ் வாங்கிட்டு வர வழியில ட்ரிப் கிட்ட சர்க்கியூட் வந்து நம்ம இப்ப நதிராவை பத்தி பேசின்னு இருக்கோம், நான் வந்து அவளை நம்ப மாட்டேன்னு சொல்லும். பதிலுக்கு ட்ரிப் வந்து நீ அவளை ரொம்ப சந்தேகத்தோட பாக்குற, ஆனா அவ உண்மையாதான் சொல்றான்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு நதிரா கிட்ட போய் வாங்கிட்டு வந்து ட்ரிங்க் வந்து கொடுப்பாரு. நதிரா அதை குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்ல பதிலுக்கு ட்ரிப் உனக்கு இந்த ஹாட் டாக் பிடிக்கலையான்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு நதிரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இப்ப என் வயிறு வந்து ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நதிரா ட்ரிப் கிட்ட ஏன் உன்னோட ஹெவி பேக்க கீழே வச்சுக்கிட்டு நம்ம ஏன் உட்காந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க. பதிலுக்கு ட்ரிப் பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம சீக்கிரம் போய் இங்க நடந்த விஷயத்த மத்த ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. உடனே நதிரா கொஞ்சம் வெயிட் பண்ணு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. உடனே ட்ரிப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
முன்னாடி தான் உன் வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு நதிரா, ஓ அப்படியா சொன்னேன், ஆனா இப்ப எனக்கு பசிக்குது, நீ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஹாட் டாக் வந்து வாங்கிட்டு வரியான்னு சொல்லி ட்ரிப் கிட்ட கேட்பாங்க. ட்ரிப் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரிப் தன்னுடைய பேக் அங்க கழட்டி வச்சுட்டு போவாரு. ட்ரிப் அந்த பக்கம் ஹாட் டாக் வந்து ரெடி பண்ணிட்டு வாங்கிட்டு வருவாரு. வழியில பார்த்தா நதிரா சர்க்கியூட்டை தன் கையில வச்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த முட்டாள் ஸ்டோரியை நம்பிட்டியான்னு சொல்லி ட்ரிப்பை பார்த்து கேட்பாங்க. ட்ரிப் பதிலுக்கு அவனை விட்டுடுன்னு சொல்லி அங்கிருந்து ஓடி வந்து நதிராவை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நதிரா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் பெட்டிக்குள்ள சர்க்கியூட்டை அந்த மான்ஸ்டர் வந்து பிரிச்சு ஆராய்ஞ்சுன்னு இருக்கும். அப்ப சர்க்கியூட் என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, அது மட்டும் இல்லாம நீ ஒரு டாக்டரும் இல்லன்னு சொல்லி அந்த மான்ஸ்டரை பார்த்து சொல்லின்னு இருக்கும். அந்த மான்ஸ்டர் சர்க்கியூட்டுக்கு சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சர்க்கியூட்டோட பாடியை வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடும். இதனால சர்க்கியூட்டுக்கு எந்த ஒரு ஞாபகம் வந்து இருக்காது. இதுக்கப்புறம் இவன் ரேஞ்சர்ஸ்க்கு வந்து உதவ மாட்டான்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லும். பதிலுக்கு நதிரா, சர்க்கியூட்டால ரேஞ்சர்ஸ்க்கு எந்த ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சா ரேஞ்சர்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி நதிரா அந்த மான்ஸ்டர் கிட்ட சொல்லும். அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் கிட்ட இந்த சிட்டியை போய் டிஸ்ட்ராய் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் ட்ரிப் சர்க்கியூட்டை வந்து எல்லா இடத்துலயும் தேடின்னு இருப்பாரு. மறுபக்கம் கிளாக் டவர்ல அந்த மான்ஸ்டர் சிட்டியை டிஸ்ட்ராய் பண்றத ரேஞ்சர்ஸ் வந்து பாத்துருவாங்க. உடனே அங்க இருந்து கிளம்பி ரேஞ்சர்ஸ் வந்து போவாங்க. போற வழியில கேட் ஜென்னு கிட்ட ட்ரிப் எங்கன்னு சொல்லி கேட்க ஜென் ட்ரிப்புக்கு கால் பண்ணி மான்ஸ்டர் அட்டாக் நடக்குது, நீ உடனே ஓல்டு இண்டஸ்ட்ரியல் பிளேஸுக்கு வந்துருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ட்ரிப் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஜென்னும் என்னன்னு கேட்பாங்க. ட்ரிப் தான் சொல்ல வந்தது சொல்லாம நான் உங்களை அங்க மீட் பண்றேன்னு சொல்லிடுவாரு. ரேஞ்சர்ஸ் எல்லாரும் அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து சண்டை போடுவாங்க. ரெட் ரேஞ்சர் அந்த மான்ஸ்டர் கிட்ட அடி வாங்குவாரு. கரெக்டா அந்த டைம்ல ட்ரிப் வந்து ரெட் ரேஞ்சருக்கு உதவுவாரு. அந்த டைம்ல வெஸ்ட் கிட்ட ட்ரிப் வந்து நடந்த விஷயத்த சொல்ல வருவாரு. அதுக்குள்ள சைக்ளோபாட்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். ரெட் ரேஞ்சரும் எல்லோ ரேஞ்சரும் டீம் அப் பண்ணி அந்த மான்ஸ்டர் கூட வந்து ஃபைட் பண்ணுவாங்க. மத்த ரேஞ்சர்ஸ் எல்லாரும் சைக்ளோபாட்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணின்னு இருப்பாங்க. எல்லோ ரேஞ்சர் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இது மூலமா அந்த மான்ஸ்டர் வந்து தன்னுடைய சீலை பிரிச்சு பெரிய ஜெயிண்டா வந்து உருமாறிடும். அந்த டைம்ல ரெட் ரேஞ்சர் மெகாசோடுக்காக சர்க்கியூட் வந்து கூப்பிடுவாரு. அப்பதான் ட்ரிப் வெஸ்ட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. நதிரா சர்க்கியூட்டை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லி சொல்லுவாரு. அந்த டைம்ல ஜென் இந்த மான்ஸ்டர் இந்த சிட்டியை வந்து அழிச்சிரும், மெகாசோட்ஸ் வர வழிக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாவணும் சொல்லி ட்ரிப் கிட்ட சொல்ல ட்ரிப் யோசிப்பாரு. அந்த டைம்ல அந்த மான்ஸ்டர் வந்து ரேஞ்சர்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்ல கிரீன் ரேஞ்சர் வந்து அன்மார்ஃப் ஆயிடுவாரு. ப்ளூ ரேஞ்சர் அவர் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட அந்த ஜெம்மை யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் சொன்னேன், அதுவும் எப்பவுமே நீ யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லல, நான் என்ன மீன் பண்ணனா முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் அந்த ஜெம்மை வந்து யூஸ் பண்ணுன்னு நான் சொன்னேன், இது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால உன் ஜெம்மை யூஸ் பண்ணி சர்க்கியூட் வந்து கண்டுபிடின்னு சொல்லுவாரு. உடனே ட்ரிப் நான் சத்தியம் பண்றேன், நான் கண்டிப்பா சர்க்கியூட் வந்து கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. ட்ரிப் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி சர்க்கியூட் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு. இந்த பக்கம் ரேஞ்சர்ஸ் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயின்னு இருப்பாங்க. அது அட்டாக்ல இருந்து ட்ரிப் சர்க்கியூட் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாரு. அங்க இருக்கிற சைக்ளோபாட்ஸை அழிச்சிட்டு நதிரா கூட வந்து ஃபைட் பண்ணுவாரு. ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். இந்த சண்டையில ட்ரிப் வந்து ஜெயிச்சிருவாரு. நதிரா பயங்கரமா அடி வாங்கி அங்க இருந்து எஸ்கேப் போயிடுவாங்க. ட்ரிப் சர்க்கியூட் கிட்ட போய் அதோட பிஞ்சு போன வயர் எல்லாம் எடுத்து சரி பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த பக்கம் ரேஞ்சர்ஸ் அந்த மான்ஸ்டர் அட்டாக்ல இருந்து மக்களை வந்து பாதுகாத்துன்னு இருப்பாங்க. எல்லா வயரையும் பிக்ஸ் பண்ணி சர்க்கியூட் வந்து சரி பண்ணிடுவாரு. ஆனாலும் மெமரி லாஸ் ஆன மாதிரி தான் பேசின்னு இருக்கும். அந்த டைம்ல அதோட தலையில ஒரு கொட்டு வைப்பாரு. உடனே சர்க்கியூட் பழைய நிலைமைக்கு வந்துரும். சர்க்கியூட் அங்க இருந்து ரேஞ்சர்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வருவாரு. இந்த பக்கம் ரேஞ்சர்ஸ் வந்து பயங்கரமா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அடி வாங்கின்னு இருப்பாங்க. ஒரு வழியா சர்க்கியூட்டோட உதவியால ஃபியூச்சர்ல இருந்து ஜோட்ஸை வந்து வர வைப்பாங்க. இது மூலமா ரேஞ்சர்ஸ் வந்து ஜோட்ஸை கம்பைன் பண்ணி மெகாசோடா வந்து மாத்திடுவாங்க. மெகாசோடோட பவரை யூஸ் பண்ணி ரேஞ்சர்ஸ் வந்து ஒரேடியா அந்த மான்ஸ்டர் வந்து அழிச்சிருவாங்க. அந்த மான்ஸ்டரும் பழையபடி பொம்மையா மாறிடும். இதுக்கப்புறமா ஒரு மரத்தடியில ரேஞ்சர்ஸ் எல்லாரும் சர்க்கியூட் வந்து தேடின்னு இருப்பாங்க. சர்க்கியூட் பறந்து வந்து ஒரு பில் போர்டுல உட்காந்துரும். அப்போ ட்ரிப் சர்க்கியூட் கிட்ட நான் உன்னை வந்து ஒரு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டி விட்டுட்டேன், நீ சொன்னதை நான் நம்பி இருக்கணும், நதிரா வந்து போய் சொல்றான்னு சொல்லி. அப்ப கேட் ட்ரிப் கிட்ட இது உன்னுடைய தப்பு வந்து இல்ல, ஜைபீரியன்ஸ் எல்லாருமே சீக்கிரம் நம்பக்கூடியவங்க தான். உடனே வெஸ்ட் இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம், ரொம்ப உண்மையாவும் ரொம்பவும் ட்ரஸ்டாவும் இருக்கிறது நல்லதுதான், இந்த குணத்தை வந்து நீ மாத்திக்காத, சரி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஜென் சொல்லுவாங்க. போற வழியில ட்ரிப் லூக்கஸ் கிட்ட என்னோட ஜெம் பவரை ஒரு முட்டாள்தனமான விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலா முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் அதானே சொல்லி கேட்பாரு. லூக்கஸும் பதிலுக்கு ஆமா முக்கியமான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும் சொல்லுவாரு. கரெக்டா அந்த டைம்ல ட்ரிப் தம் பவர் யூஸ் பண்ணுவாரு. அதை லூக்கஸ் கிட்ட சொல்ல போவாரு. லூக்கஸ் முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் சொல்லுன்னு சொல்லுவாரு. ட்ரிப் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி கேஷுவலா நிப்பாரு. லூக்கஸ் திரும்பி நடந்து போகும்போது நாயோட கழிவை வந்து மிதிச்சிருவாரு. ட்ரிப் லூக்கஸோட ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டு நீ தான் என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லுவாரு. அதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் டைம் ஃபாஸ்ட்ல என்ன நடக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் முழுக்க முழுக்க கிரீன் ரேஞ்சரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு எபிசோட் தான். எனக்கு இந்த எபிசோட் வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் எபிசோடா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஏகப்பட்ட தடவை பவர் ரேஞ்சர் சீரிஸ்ல நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க்க வந்து நதிராவும் ட்ரிப் இருக்கிற அந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. மத்தபடி எனக்கு இந்த எபிசோட்ல வந்து பெருசா அந்த குறையும் வந்து இல்ல. உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இந்த அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். போய்